ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அந்த ரிவ்யூ போடுறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பார்த்துட்டு வந்தேன். படம் வந்து புறான ஒரு படம், ஒரு ஃபீல் குட் மூவி. வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? பஸ் சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. இந்த மாதிரி படம் வந்து தமிழ் சினிமாவில் வர்றது ரொம்ப அரிதாக இருக்குது. எக்ஸ்பெஷலி அயோத்திக்கு அப்புறம் வந்து சாருக்கு ஒரு அயோத்தி, நந்தன் இதெல்லாம் வந்து சூப்பரான படங்கள் கொடுத்துருக்காரு, டூரிஸ்ட் ஃபேமிலியும் சேர்த்து. இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக வேண்டிய படம். ஆனால் வந்து நல்ல நல்ல கதைகள், நல்லா வந்து ஸ்க்ரீன் பிளே, என்கேஜ்மெண்ட்டான வந்து ஒரு ஆடியன்ஸோட அந்த படம் வந்து ட்ராவல் ஆகுது. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கதை தான், ஒன்றும் பிரச்சனை. ஒரு இலங்கையிலேருந்து வந்து மக்கள் வராங்க இங்கே. அவங்க வீட்டில், அவங்க ஊரில் வந்து விலைவாசி அதிகமாக இருக்குது அப்படின்றதுல ஒரு ஏற்றத்தாழ்வு, விலைவாசி ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க. வரவுல என்னன்னா அவங்க அண்ணன் இங்கே இருக்காரு. அவங்க அண்ணன் ஒரு வீடு பார்த்து தங்க வைக்கிறாங்க. அப்போ அங்கே அக்கம் பக்கத்து ஊர்ல என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு கேரளாவில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் உன் தமிழ் வித்தியாசமா இருக்கு சார்? நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? சரி, அப்படி வந்து இங்கே வரப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி எல்லாரும் போலீஸ்காரங்க எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சுற்றி முடிகிறது அந்த படத்தோட கதை, அவ்வளோதான். சரி, இதுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகள் தான் இந்த படத்தை வந்து அப்படியே தூரமாக கொண்டு போகுது. இந்த படத்தில் குறைகள் கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு குறையுமே இல்லை. ஒரு சில இடத்துல தொய்வு இருக்குதான், அது குறையா இல்லை, அந்த படத்துக்கான நீட்சியாக தான் அது போகுது. ஏன்னா ஒரே இல்லாமல் படம் இருக்க முடியாது, இருந்தாலும் அது ஏற்றுக்க முடியாது தான் இருக்குது. எப்படி ரெட்ரோவில் வந்து ஒரு குறை இருக்கிறப்ப அது ஏற்றுக்க முடியாத மனைவி, இது ஏற்றுக்க முடியதான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து சோல்ஃபுல் டச்சாக தான் போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எங்கேயுமே சண்டை காட்சியே கிடையாது. கொஞ்சம் சின்ன சின்ன அது ஒரு அடிதடி மாதிரி காட்டாங்க, அது போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். தவிர வேற சண்டை காட்சி படத்தில் ஹீரோ வந்து பெருசாக அடிச்சு தும்சம் பண்ணி பார்க்க விட்டு நடந்து வர மாதிரி காட்சி கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி சசிகுமார் சார் பண்ணிருக்காரு. எல்லாருமே இந்த படத்தில் ஆக்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை வந்து ஜெனுவனாக பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு சசிகுமார் சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த படத்தை வந்து அப்படி ஒரு ஆளாக தூக்கி அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் பேசுகிற இந்த இலங்கை தமிழ் வந்து இங்கே இந்த படத்தில் எங்கேயுமே வந்து ஈழத்தமிழ் சொல்லவே இல்லை. அது ஏன்னு தெரியல, ஒரு வேளை சொல்லாமல் இருக்கலாம், சில பல பிரச்சனைகள் கூட இருக்கலாம். இலங்கை தமிழ் தான் சொல்கிறாங்க. சசிகுமார் சார் ஃபென்டாபிளஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன அந்த கதைக்கிறது ஓம் இந்த மாதிரிலாம் பேசுகிறப்ப ஓரளவு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னுமே நிறையா ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில் வந்து நிறையா லாங்குவேஜ், எல்லாம் ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் அவங்க பேசுகிற தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னுமே டீப்பாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது இதில் வந்து ரொம்ப டீப்பாக போவானா புரியாது அப்படின்றாங்க, ஒரு மேலோட்டமாக அப்படியே பேசிடுவாங்க போல். நம்ம சிம்ரன் நம்ம வந்து நடிச்சிருக்காங்க, அவங்க வந்து வேறு லெவல் பண்ணிடுறாங்க. ரீசெண்டாக கூட வந்து ஒரு மேடையில் வந்து எல்லாருமே ஆன்டி ரோல் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் ஏற்பட்டது. அதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் நடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு சீன் டான்ஸ் ஆடுவாங்க, தேட்டரே கடந்து ஆடுது, வேறு லெவலாக இருந்தது. வந்து அந்த குட்டி பையன் யாருன்னு தெரிலப்பா, அந்த குட்டி பையன் என்ன போடுது. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு படம் ஃபுல்லாக பண்ணு தான். இந்த படத்தில் பெரிய ஃபீலிங்ஸ், ரொம்ப அழுகுற காட்சி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஜாலியாக அப்படியே போய் சிரிச்சுக்கிட்டு பசங்கள்லாம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தேட்டர் ஃபுல்லாக சிரிச்சு நான் இந்த டேம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். லவ்ட்டோவும் ட்ராகன் படத்தில் கொஞ்சம் சிரிச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனசு விட்டு வந்து எல்லாம் பயங்கரமாக சிரிச்சதுலாம் வந்து செம்மையாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருந்தவங்க பக்கத்தில் கேரளாக்காரங்க 2 பேர் உட்காந்தாங்க, அவங்கெல்லாம் பயங்கரமாக சிரிச்சாங்க. எந்த சீன்னா ஃப்ரண்ட்ல ஓணம் பண்டிகை வரப்போ ஒரு சீன் வரும், அது நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பக்ஸ் வந்து நினைச்சேன் பக்ஸ் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அது வந்து சுத்தமாக வேற லெவல் ஒரு சர்ஜான கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அது பக்ஸு, அவங்க பொண்ணு வந்து தேஜு, அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹார்ட் பீட் படத்தில் வந்து ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் நடிச்சிருந்தாங்களே, அவனுக்கு தேஜு எனக்கு அவங்கள பார்த்துல ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டரும் சரி சூப்பராக அது நச்சுன்னு அது ஒரு இடத்துல சீனில் உட்காந்து கிளாப் தட்டுறது, எல்லாருமே கிளாப் தட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு சீன், ஒரு ஆக்டிங் முழு ஆக்டிங் கொடுத்தாங்க. ஏன்னா தானே ஒரு வைக்கணும், ஒரு காதல் சீன் வைக்கணும், அதுக்காக அவங்கள வைக்கணும் அப்படி இல்லாமல் ஜஸ்டிஃபைடாக இருந்தது அந்த இடத்துல அவங்க பார்க்குறதுக்கு. அந்த பையன் கேரக்டர் வந்து என்னன்னா சசிகுமார் சாரோட வந்து மிங்கிள் ஆகுறது, பேசுறது, ஒரு சில கான்ட்ரவர்ஷன் நடந்து அப்புறம் அங்கே ஒரு பாட்டு வச்சு அந்த அந்த சோகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு பாட்டு வச்சு தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்முட்டியான்னு ஓட்டு வேற லெவல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு தமிழ் சினிமாவில் வந்து. அப்புறம் வந்து சாண்ட்ரோலன் மியூசிக் அங்கங்கே வந்து அந்த ஸ்டார்ட்டுக்கு மியூசிக் தேவையா ஓகே வந்துருச்சு, அப்படியே கொஞ்சம் மெலடி வருது,
சின்ன சின்ன அவங்க ஃபன் நடக்கிற எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் மியூசிக்கில் கன்வே பண்ணுறாங்க. அதை விட என்னன்னா எனக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது என் தலைவன் வந்துட்டான் லாஸ்ட்டு. என்னன்னு தெரியல, என் தலைவன் படத்தில் வந்து பேக்ரவுண்டில் கேமியோ பண்ணுறான்னா என் தலைவன் தான் நினைக்கிறேன், யுவன் சங்கர் ராஜா தான். எல்லாம் வந்து ஸ்க்ரீனில் கேமியோ பண்ணுவாங்க, என் தலைவன் பேக்ரவுண்டில் வந்து மியூசிக்கில் வந்து சாங்கில் வந்து கேமியோ பண்ணிட்டு பாரு. எல்லா படத்துலையும் கேமியோ பண்ணுறாரு, என்னன்னு தெரியல. ட்ராகனில் பண்ண கேமியோ பயங்கரமாக இருந்தது. இதுலயும் கேமியோ பண்ணுறாரு, அதில் செம்மையாக இருந்தது. அப்புறம் வந்து இன்னொரு படத்தில் வந்து நிறைய படத்தில் வந்து அவர் இந்த வருணன் படத்துல ஒரு கேமியோ பண்ணிருப்பாரு தனி, அதெல்லாம் வேற லெவலில் இருக்கு. அவர் சிங்கர் தலைவர் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எனக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா அதில் பாடுறக்காருன்னு தெரியாது எனக்கு நான் பாட்டும் கேட்கல போகிறப்ப. ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப கிட்ட அந்த வாய்ஸ் ரொம்ப பெக்குலராக வாய்ஸ், எங்கே கேட்ட மாதிரியே இருக்குது அந்த வாய்ஸ். பார்த்தா வெளில வந்து நான் பார்க்குறேன், இது தலைவன் தானே எனக்கு ஒரு கணிப்பு இருந்தது. ஏன்னா இப்போ எல்லாருமே அந்த யுவன் சார் பாடுற மாதிரி பாடக்கூடிய குரல் இருக்கிறவங்க ஒரு சில பேர் இருந்தாலும் டவுட்டாகவே இருந்தது எனக்கு. யுவன் சார் தான் எனக்கு அடிச்சு சொல்கிற மாதிரி இருந்தது. வெளில வந்து பார்த்தேன்னு தெரிஞ்சு அழகா தலைவன் தான்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் உங்களை பார்த்துப்பேன். உன் அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே? மியூசிக்குமே ஒரு ஆள் வந்து சூப்பராக இருந்தது. யோகி பாபு என்ன சிம்பன் இதெல்லாம் சொல்றப்ப தியேட்டரை வெடிச்சது கடந்து. அண்ணா உங்களுக்கு அண்ணாக்கும் கோஃபி செம்மையா இருந்ததுலாம் வந்து என்ன சிம்ரன் அப்படின்னு கேட்பாரு, காஃபி வேணும்னு சொல்லி பேசுறப்ப செம்மையா இருந்தது. யோகி பாபு எனக்கு தெரிஞ்சு த்ரோட்டா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துடலாம். பட் ஆனால் அவர் சூப்பராக இருந்தது யோகி பாபு சாரா. இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். சில பேர்லாம் எப்படி பயன்படுத்தணும், வேணும்னு வாண்டடா சிரிப்பு வர வைக்கிற மாதிரி காமெடி பண்றது போல இந்த மாதிரி அவர் நக்கலா ஜாலியா ஒரு கலாய்ச்சி பண்ற மாதிரி ஒரு சிரிப்பு கொடுத்துருந்தாரு. சரி, அது செம்மையா இருந்தது பார்க்கறதுக்கு. அது ஒர்க் அவுட் ஆனது இந்த படத்துல. டைரக்டர் என்ன சொல்றது, அவருமே ஒரு படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, அதுவும் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அது டிஃப்ரெண்டா இருந்தது. கேரக்டர் வந்து ஹீரோ எப்படி வேணா நடிச்சிட்டு, ஒரு டைரக்டர் வந்து எப்படி வேணா நடிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா இதுல வந்து ஒரு கேரக்டரா நடிச்சு சூப்பரா அது பண்ணிட்டு போயிட்டாரு. ஒட்டுமொத்தமா இந்த டீமை உருவாக்குனது ஒரு டைரக்டர் தானே. எல்லா ஒரு கிரெடிட்ஸுமே ஒரு வாழ்த்துக்களும் அந்த டைரக்டருக்கு உண்டு. சூப்பரா பண்ணியிருக்காரு. 24 வயசு பையன், என்னை விட ஒரு 2 வயசு கம்மி பையன் தான், சரி விடுங்க. 2025 ஒரு சூப்பர் படம், ஒரு ஃபீல் குட் மூவின்னா தமிழ் சினிமால இது ஒன்று தவிர்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு சூப்பர் படமா வந்து டூ ரிச் ஃபேமிலி இருக்குது. இந்த டிரெக்டருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இந்த மாதிரி கதைகளை தான் வந்து தமிழ் சினிமா இயங்குது. எல்லாருமே விரும்புறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம். தேட்டர் விட்டு வெளில வரப்போ ஜாலியா ஒரு மனநிறைவோட வெளில வர மாதிரி ஒரு படம். எல்லாருமே பாருங்க, ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ஏன் சொல்றேன்னா, ஏதோ படம் சம்மந்தமே இல்லாம ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஒண்ணுமே இல்லாத படத்தை வச்சு ஓட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை ஓட்டுறது தப்பே கிடையாது. வாழ்த்துக்கள் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. நடிச்சிருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து அவங்களோட அம்மா, அவங்க குழந்தைகள், ஒரு தெருவே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்குன்னா அது வந்து செம்மையா அந்த தேட்டர்ல கேட்குறப்பெல்லாம் எல்லாருமே விட்டு கொடுக்காம அந்த லாங்குவேஜ்ல பேசிட்டு எண்டில் வந்து நிற்கிறப்போ அது செம்மையா இருந்தது. அது பார்க்கறதுக்கு நீ வேற நான் வேற யார் சொன்னது, அது அந்த மாதிரி டைலாக்லாம் கேட்கறது அது கனெக்டடா இருந்தது. அப்புறம் வந்து பட்டாபி சார் நடிச்சிருந்தாரு, அவரு ஒரு கேரக்டர் செம்மையா இருந்தது. சின்ன ஒரு வயசான 2 பேர் கேரக்டர் நடிச்சு அது செம்மையா இருந்தது பார்க்கறதுக்கு. நீங்களாம் சிலோன் எல்லாரும் எல்லாருமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்க. பர்ஃபெக்டான ஸ்கிரீன் பிளேயோட இருந்தது. ரொம்ப அழுவும் வைக்கல, ரொம்ப இதில் முக்கியம் போகாமல் ஒரு மீட்டர் பிடிச்சி போயிட்டாரு, வெற்றி அடைஞ்சிட்டாரு. டூரிஸ்ட் ஃபேமிலி தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. உங்க அருகே இருக்கிற தேட்டரில் போய் பாருங்க, நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு பிரச்சனையில ஓடிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில். எல்லா மனுஷரும் கொஞ்ச நேரம் உட்காந்து சத்தனை ஒரு ஜாலியாக சிரிச்சுட்டு வரலாம்ப்பா, கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நிம்மதியாக இருந்துட்டு வரலாம், போய் படத்தை பாருங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இதில் ரிவ்யூவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த இது பிடிக்கலன்னு சொல்லுங்கள். படத்துலையுமே உங்களுக்கு வந்து இந்த சீன் நல்லா இருந்தது. இந்த பாட்டை தப்பாக போட்டு என் கல்யாணத்தில் ஆடுன்னு சொன்னாவ அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் காட்டுறப்போ வீடியோ பார்க்குறப்ப பயங்கரமாக இருந்தது அந்த பாட்டு. பயங்கர குபீர் மூமெண்ட்டுன்னா அந்த பாட்டு தான். இந்த படத்தில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல, ஓகே இது கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். படம் வெற்றி விட வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் ஏகேஎன் ஸ்டுடியோ. தம்பி ക്യൂട്ടാ இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി മുള്ളി സാർ.